அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை பழிவாங்க பாஜக அரசு பயன்படுத்துவதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இன்று முதல் முறையாக மக்களவையில் பேசினார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வரும் அரசியலமைப்பு தின சிறப்பு விவாதத்தில் பங்கேற்று பிரியங்கா காந்தி ஆவேசமாக பேசினார். அப்போது அரசியல் சாசனம் மக்களுக்கு பல்வேறு உரிமைகளை பெற்று தந்துள்ளது என்று அவர் கூறினார். அம்பேத்கர், அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி ஆகியோரின் பங்களிப்புடன் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது என்றும் எவ்வளவோ சவால்களுக்கு மத்தியில் மகளிர் போராட அரசியல் சாசனம் தைரியம் தந்துள்ளது எனவும் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தி வருகிறார்கள் என்றும், ஆனால் மத்திய அரசோ இது குறித்து கண்டுகொள்ளாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை பழிவாங்க பாஜக அரசு பயன்படுத்தி வருவதாகவும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார்.